In Madurai's Sulapuram village, where generations of dancers have kept a centuries-old tradition alive, P. Senraya Perumal grew up performing for survival. Today, at 43, he is caught between two worlds: the stage that shaped him and the university that employed him. Once celebrated as an assistant professor, he now faces removal, fighting in court to reclaim not just a job, but his dignity. His story is one of art, ambition, and a battle against the system. நான் பேராசிரியர் சென்றாய பெருமாள். நான் உதவி பேராசிரியரா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். என்னுடைய படிப்பு BA வரலாறு, MA வரலாறு, MPhil, PhD, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய PDF சொல்லக்கூடிய போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ. இது ICSSRல இந்தியன் கவுன்சில் சோசியல் சயின்ஸ் ஆஃப் ரிசர்ச், அதில் ஒரு PDF எனக்கு கிடைச்சது. Senraya Perumal was the first in a long line of folk artists from the Arundhatiya scheduled caste to be awarded a doctorate. But despite this, he finds himself having to dance to survive. From the heart of the village, the rhythm of life is carried through dance. For Senraya Perumal, this rhythm began as a child in the costume of a female dancer in the traditional Raja Rani dance. This was not just a performance, it was survival, culture, and identity all intertwined. ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகால சேடவெட்டி யூனியன் பக்கத்தில் எலுமலை பக்கத்தில் சூலப்புரம் ஒரு சின்ன ஊர். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையிலே ரொம்ப அழகான ஊர். 4 பக்கம் பார்த்து நல்லா மலைகளாக சூழ்ந்துருக்கும். நான் ஒரு ஆட்ட கலைஞனுங்க. எங்கள் ஆட்டம் பார்த்திங்கன்னா ராஜாராணி ஆட்டம் சொல்லுவாங்க. ராஜாராணி ஆட்டத்தில் நான் பெண் வேஷம் கட்டி ஆடுவேன். அதில் ஒரு 18 வருஷமாக ஆடினேன். Performing was never just art, it was hardship. Senraya Perumal and his brothers faced poverty, caste discrimination, and harassment on stage. Still, the show went on. The crowd's laughter was both a reward and a shield against the harsh realities of village life. 2 அண்ணன், ஒரு தம்பி, நான், மொத்தம் 4 பேர். 4 பேருமே இந்த கிராமிய கலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ராஜாராணி ஆட்டத்தில்ங்கிறவங்க ராஜா ராணி கூத்து காட்டுறது பப்புன்னு கோமாளின்னு சொல்லுவாங்க. 2 ராஜா இருப்பாங்க, 2 பெண் வேடம் விட்டுருப்பாங்க. ஆம்பளை ஆள் தான் பொம்பளை ஆளாக நடிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா ஒரு பெண் வேடம் தான் போட்டாருங்க. அதுக்கடுத்து பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. நாங்கள் 7வது படிச்சுட்டு வறுமை காரணமாக பள்ளிக்கூடத்துக்கு போகல, ஆட்டத்துக்கு சேர்த்து விட்டாங்க. இங்கே டெய்லியும் அப்பா சொல்லி கொடுக்குறாரு. எங்கள் ஊர் கிழக்க அந்த தோட்டத்தில் நைட்டில் டெய்லி ஒரு 8-9 மணி 10 மணிக்கு மேலே ஒத்திகை பார்ப்பாங்க. ஒத்திகை மீன்ஸ் என்ன, ரிகல்ஸ் அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. கிராமிய கலை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கையில் தான் வாங்கி குடிக்கணும். அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். அப்போது நீங்கள் போட்டது ராஜா ராணி வேஷம் போட்டாலும் கூட அங்கே என்ன ஆகுது, அவங்ககிட்ட நீங்கள் இப்படி தான் தண்ணி குடிக்கணும். அது எந்த நாட்டுக்கு ராஜா ராணி தெரியல, ஆனால் அப்படி இருந்தும் கூட அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், தண்ணி இப்படி தான் வாங்கி குடிக்கிற ஒரு இது. பெரும்பாலும் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆட்டுக்கொட்டம் மாட்டுக்கொட்டம் இந்த மாதிரி இடங்களில் தான் அவங்க மேக்கப் போடுறதுக்கு இடம் கொடுப்பாங்க. வெறும் மாட்டு மோத்திரங்களும் மாட்டு சாணங்களும் தான் இருக்கும். அதில் நீங்கள் மேக்கப் போடணும். அங்கே தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் அதை விட்டு வெளியில் போக முடியாது. ஒரு பக்கம் ஜோக்காக இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் நினச்சி பாருங்கள், எந்த ஒரு அப்பாவும் அது நினச்சா அது கஷ்டம் தானே. இது எப்படி நான் என்னோடய நண்பர்கள்ட்ட எப்படி நான் சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஆண் பெண் வேடம் கட்டி ஆடும்போது அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா, உண்மையிலே லேடிஸ்லாம் ஆடுறாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப கஷ்டமான ஒன்று. எத்தனை இடத்துல நான் பெண் வேஷம் கட்டி ஆடும்போதெல்லாம் இடுப்பு பிடிச்சி கிள்ளுவான், ஜஸ்ட்டை பிடிப்பான், பல பாலியல் சீண்டல்லாம் நடக்கும். அவனை ஏதாவது சொன்னோம்னா ஊருக்காரன் போகிற ஒன்று திரும்ப அதில் எதிர்த்து போராடி தான் வந்திருக்கு. While performing at the funeral of a former schoolmate's grandfather, Senraya Perumal felt a deep embarrassment seeing his peers, now college students, in the crowd. That moment ignited a fierce resolve to study again,
driving him to pursue pre-foundation and foundation courses at Madurai Kamaraj University after an earlier failed Class 8 attempt. Despite hardships, education offered a new rhythm to life. Sinraya Perumal took the leap from village stages to university halls, pursuing degrees against all odds, carrying the dreams of his family and community with him. 2016 மைசூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது எனக்கு இந்த விளம்பர வாயிலாக நான் பார்த்தேன். மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழகத்தில் SCA வேக்கண்டு இருந்ததை நான் விளம்பரம் மூலமாக பார்த்தேன். அப்ளை பண்ணேன். எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்தது. போயிருந்தேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்க்ரூட்டனைஸ், சிண்டிகேட்னா அப்ரூவ் ஆகி SCA வேக்கண்டில் எனக்கு இந்த பணி கிடைச்சது. இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. From the classroom to organizing seminars, Sinraya Perumal brought folk art into academic spaces. He merged tradition with education, creating programs that inspired students, scholars, and communities alike. Even after years of service, Sinraya Perumal faced an abrupt removal challenged by bureaucratic hurdles and legal battles. When he was due for a promotion as the head of department, Sinraya Perumal began hearing rumors about his imminent removal. Letters were sent to other departments questioning his irregular education. The court became another stage where evidence, patience, and perseverance were his tools. 8 வருஷம் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. 13/3/2024 கொடுத்தாங்க. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது எனக்கு சின்ராய பெருமாள் மட்டும் அல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். நாங்கள் எத்தனையோ ஊர்களில் இறப்பு வீடு இருந்தாலும் சரி, திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, அந்த பார்வையாளர்களை சந்திக்க வச்ச இன்னைக்கு நான் சந்தோஷம். என்னுடைய குடும்பம் இன்னைக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 6 ஆண்டுகளுக்கு அப்பாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு என்னால் மருத்துவ செலவு கூட என்னால் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய வலியும் வேதனையும் நான் எதுக்காக ஆசைப்பட்டு படிச்சு பேராசிரியனோ இப்போ அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படிங்கிறது இது யாரால தப்பு? இது நான் செஞ்ச இது இல்லையே. ஏன்னா எனக்கு ப்ராப்பர் சேனல் நீங்கள் தானே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸ்க்ரூட்டனைஸ், சிண்டிகேட் தான் அப்பாயின்ட் பண்ணி 8 வருஷம் சர்வீஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணீங்க. இப்போ திடீர்னு ரிமூவ் பண்ணா இது என்னுடைய வாழ்வாதார பிரச்சனை. இது முதல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல நாட்டுப்புற கலைஞர்களே ஒரு BA, MA, MPhil, PhD படிச்சு PDF வரைக்கும் போயிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு சாதனத்தை நான் பார்க்குறேன், மிகப்பெரிய ஒரு வரலாறாக நான் பார்க்குறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மதுரை பெஞ்சுக்கு நான் போனேன், வழக்கு தொடுத்தேன். எனக்கு அந்த வழக்கில் ஃபேவரபிள் ஆர்டராக கிடைச்சது. போட்டது சரிதான், அப்பாயின்மெண்ட் பண்ணது சரிதான், அது இர்ரெகுலர் கிடையாது. 10+2+3+ங்கிறது அந்த 2010 UGS ரெகுலேஷனில் அது இல்லை அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழகத்தில் பதிவாளரை பார்க்குறேன். வித்தின் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன ஆர்டர்னா, நாங்கள் யூனிவர்சிட்டி நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது இப்படி ஒரு அவசரமா வழக்கு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா 2 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்கம், எந்த ஒரு பொருளாதாரம் கிடையாது. அந்த சமூக நீதி ஆனது எங்க இருக்குது? The court hearing is set to happen in the month of November. However, P. Sinraya Perumal's journey is a testament to resilience, a life dance between hope and hardship. From Sulapuram village to university halls, from applause to legal battles, his story reminds us that real courage is born in the struggle for dignity, in challenging injustice and reclaiming one's rightful place in the world.